ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் காயத்ரிஸ் வேர்ல்ட். என்னோடய சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பிஸ்மில்லாபாத் தான் செய்ய போகிறோம். ஸோ அதோட ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பவுடர் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி, அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பவுடர் போட்டால் தான் நமக்கு ரிச் அண்ட் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பிஸ்மில்லாபாத் செய்கிறதுக்கு. ஸோ பிஸ்மில்லாபாத் ஒரு கர்நாடகா ரெசிபி. ஒரு சூடான பருப்பு சாதத்தை தான் நம்ம பிஸ்மில்லாபாத்துன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் நீட்டு மிளகாவும் சேர்த்துக்கலாம், எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி சாம்பார் அந்த தனித்தனியாக வைக்காமல் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி நம்ம இந்த ரெசிபியை ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் மிளகு ஆட் பண்ணி அதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜீரகமும் சேர்த்து கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும். மற்றபடி செய்கிறதெல்லாம் குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் கசகசா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கசகசா நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த கடலைப்பருப்பெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு. ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க கசகசா சும்மா ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெப்பர் அண்ட் கடலைப்பருப்பு, மல்லி எல்லாமே 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கான குவான்டிட்டி எப்படி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு, சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் தான் நமக்கு இன்னும் அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நம்ம சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். அது ரிச்னஸ் எல்லாம் இருக்கும் நமக்கு அந்த பிஸ்மில்லாபாத்தில். அதை நல்லா நம்ம சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் கேரட், பீன்ஸு ஆட் பண்ண போகிறோம் வெஜிடபிள்ஸ்க்கு. உங்களுக்கு வேறு எதுனா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரெஃபரன்ஸ் பொறுத்து உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னு தோணுதோ அந்தந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிட்ட அப்புறம் ஓரளவுக்கு இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம், குட்டி வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்திருந்தேன், சின்ன சின்ன வெங்காயம். தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்காளியும் ஆனியன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். நல்லா கைவிடாமல் வதக்கிக்கோங்க. அந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கல் உப்பு. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ உப்பு மட்டும் கரெக்டாக போட்டால் தான் நமக்கு அந்த இதுவே அந்த ஃபுட்டே நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உப்பு மட்டும் கரெக்டாக போட்டுக்கணும், எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கும் ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க, ஜாஸ்தியாக போட்டாலுமே ஃபுட்டே ஸ்பாயில் ஆகிடும்.
ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம சமைக்கிறதுனால இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கல் உப்பே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த கல் உப்பு போட்டு, ஸோ இப்போ கல் உப்பு போட்ட உடனே நமக்கு அந்த வெங்காயம் இன்னமும் நல்லா வதங்கும். ஸோ நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பீன்ஸ், கேரட் போட்டுக்கலாம். அவரைக்காவும் நான் அன்றைக்கி போட்டிருந்தேன். ஸோ அவரைக்காவும் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். லைக் முருங்கைக்காய், கத்திரிக்காய், அந்த மாதிரி நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து அன்றைக்கி இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம நல்லா வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம என்ன மாதிரி செய்கிறோம் அப்படின்னா, ஒரு சாம்பார் கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம இதை செய்கிறோம். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ இது வந்து நம்ம ஒரு சாம்பார் செய்கிற மாதிரி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் இந்த வாட்டரில் நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகணும். அண்ட் இன்னொரு அடுப்பில் வந்து குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம இதில் வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றணும், அந்த சாம்பார் பண்ணிகிட்ருக்கோம்ல அதில். ஸோ இந்த குக்கரில் வந்து நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நமக்கு இதில் வந்து ரைஸும் நம்மளுடைய தாலும் வேகணும். ஸோ அதனால் இந்த சைடில் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் குக்கரை. அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் சாதம் வந்து கொஞ்சம் உதிரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஆயிலும் நம்ம அந்த வாட்டர்லேயே சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இது பண்ணிகிட்ருக்க டைமில் அந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கும். ஸோ அதுவும் ஒரு பக்கம் வந்து கொதிச்சிட்ருக்கட்டும். இதுவும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் சைடில். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குக்கரில் இருக்க ரைஸும் தாலையும் அந்த சாம்பார் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுருக்கோம், நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் கொஞ்சோண்டு வெல்லம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்ம வந்து கர்நாடகா சைடில் வந்து நம்ம என்ன ஃபுட் சாப்பிட்டாலுமே ஒரு ஸ்வீட் டச் இருக்கும். ஸோ அதுக்காண்டி நம்ம கொஞ்சம் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம மூடி வச்சு கொதிக்கட்டும். ஸோ இந்த டைமில் நம்மளோட குக்கரில் இருக்க வாட்டருமே நமக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் ஊற வச்சுருக்க தாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு நம்ம வந்து ஊற வச்சுருக்க ரைஸையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பிஸ்மில்லா பாத் வந்து நான் ஒரு 5 மெம்பர்ஸ்க்காண்டி செஞ்சுருந்தது. அதில் ஒரு ஆழாக்கு அரிசி வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அப்போ நம்ம பருப்பு வந்து ஒரு 2 கிளாஸ் பருப்பு நான் வந்து ஊற வச்சுருந்தேன். உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த பக்கம் ரைஸ் நல்லா வந்து வேகணும். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டு நம்ம இது விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் வந்து அன்றைக்கி 2 விசில் விட்டுருந்தேன். ஏன்னா நல்லா குழஞ்சி வந்தால் தான் நமக்கு வந்து அந்த பிஸ்மில்லா பாத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் அது 2 விசில் விட்டுருந்தேன். கொஞ்சம் மஞ்சாத்தூள் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ரைஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ரைஸ் இறக்கி வச்சுக்கலாம். நமக்கு அந்த சாம்பாருமே சைமல்டேனியஸாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நமக்கு நல்லா கீ ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருந்த சாம்பார் அதில் ஊற்றி அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ஈஸி அண்ட் சிம்பிளாக பிஸ்மில்லா பாத் ரைஸ் ரெடி.
ஸோ நமக்கு இது வந்து சம்டைம்ஸ் நீங்கள் செய்யும்போது எப்படி ஆகிடும்னா ரொம்ப கட்டியாக மாறிடும். ஸோ அந்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம கீ நல்லா ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் ஆயிலுமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ கட்டிடக்கூடாது அப்படின்ற பர்பஸ்க்காண்டி. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுட்ரு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பவுட்ரை லாஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுட்ரை ஆட் பண்ணிங்க அப்படின்னா டாப் நாச் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு பிஸ்மில்லாபாத். ஸோ நமக்கு அந்த பெப்பர்லாம் ஆட் பண்ணியிருந்ததுனால அதில் இருக்க ஒரு அந்த காரம் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்ஸ்னலாக. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது கூட வந்து நான் பக்கோடா வந்து பண்ணி சாப்பிட்டேன். அப்பளமும் நாங்கள் வந்து பொரிச்சுக்கிட்டோம். இது கூட காராஸ் சாப்பிட்டாலுமே வந்து சூப்பராக இருக்கும் பிஸ்மில்லாபாத் கூட. காராஸ் பிஸ்மில்லாபாத், காராஸ் அப்பளம், காராஸ் பக்கோடா, நீங்கள் இது கூட எது வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிஸ்மில்லாபாத் கூட எதை வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த 3 ஆப்ஷன் இருந்தால் தான் நான் பிஸ்மில்லாபாத் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம போட்ட பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நம்ம பவுட்ரு போட்டோன்னே அதில் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம சாப்பாட ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நான் சாப்பிடும்போது அவ்வளோ கொதிக்க அந்த பிஸ்மில்லாபாத் என்ற பேருக்கு ஆப்டாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் பிஸ்மில்லாபாத் வச்சுட்டு கொஞ்சம் பக்கோடா கொஞ்சம் அப்பளம் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோடய ரியாக்ஷன்லேயே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்து அதில் கொஞ்சம் அப்பளம் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.